கொரோனா ஊரடங்கு வந்தப்போ ஏதோ ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு இடத்த பற்றி, ஒரு மலை இடத்த பற்றி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமாக அங்கே போக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு சரியாக அமையவே இல்லை. சில விடயங்கள், பொருட்கள், இடங்களை சுலபமாக நினச்ச நேரத்தில் அணுக முடியாமல், பார்க்க முடியாமல், போக முடியாமல் இருக்கிறதால தான் அதன் மேலான மதிப்பும் அதன் மேலான ஆர்வமும் அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அப்படி ஒரு விடயத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆண்டுக்கு ஒரே ஒரு மாதம் மட்டும் 4 புரட்டாசி சனிக்கிழமைகள் மட்டும் அனுமதிக்கப்படுற ஒரு மலையேற்றம், ஆன்மீக தலம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மலையேற்றம் பண்ணுறவங்களுக்கு, இயற்கையை ரசிக்க நினைக்கிறவங்களுக்கான ஒரு தரமான இடம் இல்லைங்க, சொர்க்கம்னு சொல்லலாம். புறத்துலேருந்து கணுவாயிலிருந்து ஆனைக்கட்டி ரோட்டு வழியாக போனீங்கன்னா மாங்கரை அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அதை தாண்டி மாதேஸ்வரன் மலை கோயில் ஒன்று இருக்கும், சின்னதாக ஒன்று இருக்கும். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இடது பக்கம் திரும்பணும். நான் ஓட்டவா அடுத்துருவான் முன்னாடி போகிறான். அவன் போயிடுவான்டா நெகுன்னு ஃபோன் பண்ணுறான்னா எல்லா வண்டியும் முக்குது. நீ வாரு. சேம்பக்கரை அங்கேருந்து தான் நம்ம போக போகிறோம். மக்கள்கிட்ட அந்த வழி எப்படின்னு தெளிவாக கேட்டுக்கோங்க. ஆனைக்கட்டி வழியாக போகிறப்போ மாதேஸ்வரன் கோயில்கிட்டேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இடது பக்கமாக ஒரு சின்ன மண்ணு தடம் மாதிரி பிரியும். அது வழியாக போகணும். வனத்துறையர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு கார்களுக்கு வந்து 50 ரூபா வாங்கினாங்க, பைக்குக்கு காசு வாங்கலை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், ஒரு 6லேருந்து 7 கிலோமீட்டர் பக்கம் நாங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். சரியான முன் அனுபவம் இல்லாதவங்க வந்துட்டு தயவுசெய்து வர்றதை தவிர்த்துருங்க. ஆஃப் ரோடிங் அந்தளவுக்கு இருக்குது. தேமுக்குள்ளையா எஸ்டேட் இருக்கு, எஸ்டேட் நிறைய இருக்கு. ஹாய் சொல்லடா டேய். சங்கா சொல்லுடா. பெரிய விஜய் நினப்பு எப்போ பார்த்தாலும். வணக்கம் பாங்கர்களே. என்னடா தெரிஞ்சுட்டு போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள்முடி ஏறக்கு வந்திருக்கோம். காலையில் 9 மணிக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ வந்து கீழே டீ சாப்பிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குது சம்பக்கரை அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து டீ சாப்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். அதை நான் கட் பண்ணிக்க, நீ போடா கம்முன்னு. குறுக்க பேசிட்டே இருக்கிறானுங்க. சின்ன தடாகம், அதுலேருந்து ஆனைக்கட்டி வழியாக வந்து சம்பக்கரை அப்படிங்கிற ஒரு மலைவாழ் கிராமம். அங்கே வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு வண்டிகளை போட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். போக போக எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுறேன். அங்கே மலை ஏற ஆரம்பிப்போம். இந்த மரத்தடி இருக்கிற கோயில் தாங்க மலையேற்றத்துக்கான தொடக்கம். ஒரு 500 மீட்டர் ஏறி இருப்போங்க. அதுக்குள்ளே அடுத்த ரெஸ்ட்டு. ஒருத்தர் திங்க ஆரம்பித்தா சப்பாத்தி, வர சப்பாத்தியை ஏறுற மாப்பிள்ளை பாரத்து, அவர் அவங்க தம்பி தினேஷ். முதல் டைம் வீடியோக்குள்ளே வர்றேன். அவங்க தம்பி சிவா. இவர் வந்து ஜெனட்டிக்ஸ் எம்ப்ளாயி. இன்னைக்கு ஜெனட்டிக் கம்பெனிக்காரங்க பார்த்தீங்கன்னா சம்பளம் ஏற்றி கொடுங்க. ஏட்டல் விட்டு வேலையை விட்டு நின்றுட்டான் 2-3 நாளுக்கு முன்னாடி. என்னை உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு வேண்டி கிளம்பியிருக்கிறானாமா. பாப்பா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூராமே கேரளாவோட பகுதி, அதாவது பெருமாள்முடியோட மேற்கு பகுதி. எனக்கு முன்னாடி இருக்கிற க்ரௌடு போனது தள்ளிக்க சிவா. உன் காலை பின்தொடர்ந்து வர்ற மாப்பிள்ள. நீல கலர் செருப்பு.
மண்மேடு முடிஞ்சு பாறைகள் இருந்த ஒரு பகுதியில் மேலே செங்குத்தாக ஏறிட்டுருக்குங்க. நல்லா பசுமையாக இருக்குது எல்லா பக்கமுமே. நாங்கள் பைக்கில் வர்றப்போ இந்த மலையை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? நடுங்குது. மலையோட பாதிக்கு வந்துட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை மலை உட்காந்துருக்கோம். எங்கள் இந்த அட்மாஸ்பியரை காட்டுறேன். அவ்வளோ ஹைட்லையுமே யானை வந்திருக்கு. அந்த மேலே அங்கே ஏறிட்டு இருக்காங்க. அந்த உச்சிக்கு போகணும். இருங்க, நாங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சாணி ஏ போயிலவா என்னடா அவன் எதையுமே பார்க்க மாட்டான். யூடியூப்ல யாராவது மோக்கடியஸ் மட்டும் தான் பாட்டுக்கு வந்திருப்பான். அப்புறம் மலையாறது எப்படி இருக்கு சொல்லு, பேசும் தலையை கீழே கொண்டு வைக்க கூடாது. பேசிக்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். இப்போ இது வந்து இந்த கொடி பேசு எதையும் பேசுறியா? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? யானை சாணி விழுந்திருக்கு சொல்றேன் மாப்பிள்ள. யானை சாணி விழுந்திருக்கு, மாப்பிள்ளைக்கு பயமா இருக்கு. வேற சாணி விழுகாதவா போலாம். ஆமாம் வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 1.5 மலை ஏறி இருக்கோம். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நொரடப்பா வீங்கி போச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேலன்ஸ் இருக்குது. இது ஏறக்குள்ள என்ன போகுமோ தெரில. 4 பேர் இருக்கோம். 4 பேர் இந்த பாடி தான் முதல்ல பாடி ஆகும். சரி, டிவிக்கே சொல்லு. டிவி கேம் இல்லை, ஏவி கேம் இல்லை. சாணிகளை ஆமாம் யானையெல்லாம் வந்திருக்கோமோ, மாப்பிள்ளைக்கு வேற பயமா இருக்கு. பேசிருந்துச்சு, பல்லு வேற ஓட்டை இருந்துச்சு. நான் பேசிருச்சு. பரவாயில்ல, அதனால என்ன இப்போ மாஸ் போட்டு பேசுவோம். எப்படி வச்சுட்டு பேசுமாப்ல உங்க தலைவர் மாதிரி. ரிவீல் பண்ணாடமாப்ல உன் பல்ல இப்படின்ட்டு எப்படின்னா சிரிப்பியாமா. பார்த்தீங்கன்னா அங்கே போக போகிறோம், தெரியுதுங்களா? மாப்பிள்ள அது வேண்டாம், தேவன் நிற்க வச்சு நான் வீடியோ எடுக்க போக போகிறோம். எதுக்கு இந்த மலையை பேசவே மாட்டேங்கிறாங்க. கட் பண்ணி போட்டிருக்காரு. ஒரு கோர்வையை ஒன்று பேச சொல்லுங்க. பேசுறது மட்டும் 1000 மறுநாட்டையும் பேசி தெரியுது. ஆமாம், புரியல. ஹெலிகாப்டர் சவுண்ட் அப்படி கேட்குது. பொங்கலா சந்தோஷம். ஒரு கழுகு வர்றா. இதே நான் வேற மாதிரி இருந்தேன்னா இதெல்லாம் வச்சு கண்டென்ட் பண்ணிடுவேன். ஏய் சிவாடே, சிவா கழுகுடாடி. நாங்கள் பெருமாள் பார்க்கறதுக்கு வந்தோம். எங்கள் ஐயா இருந்திருந்தாரு, எங்கள் ஐயா அதை சொல்லியிருப்பாரு. காட்டுங்க, ஹாய் காட்டுங்க. எந்த ஊர்ல இருந்துக்கா வர்றீங்க? பல்லடங்களா? பல்லடத்துல எங்கீங்க? கண்ணம்பாளையங்களா? நாங்கள் சரிங்க. நல்லா தாங்க இருக்கு. சரிங்க, ஒரு நிமிஷம் சரி. தினேஷ் நிமிஷம் வா. என்ன மாப்பிள்ள அது? ஒண்ணுமே இல்லைங்க. என்னையா இல்லை? ஒண்ணுமே இல்ல. அடுத்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு சொல்லி எடுத்து கேமரா பார்த்தா பேச வராது. அப்புறம் நீ விளாக் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த, மாடலிங் பண்ணிட்டு இருக்கிற. தினேஷ் நீ வா, தினேஷ் உட்கார் வா. தினேஷ் ஐயா பரவாயில்ல வாங்க ஐயா, நீங்க இப்படி வச்சா பேசுங்க ஐயா. அப்படி ஒண்ணும் இல்லைனா அப்படின்ட்டு. ஏய் நீ எதுக்குடா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா பாக்குற? அது விடுறா, இருந்தா இருந்துட்டு போகுது. ஒண்ணுதான் பஸ் துர்ரியாஞ்சு. இப்போ நல்லா துர்ரியாஞ்சு. ஏய் ஒண்ணு வேண்டா இருக்கு பைத்தி. இல்ல தெரியுதா? அதெல்லாம் தெரியாது. நீ அப்படியே வாய்க்கு விஜய் இல்ல பாக்கலடா நீ அந்த காமெடி. அந்த உங்க மலை இருக்கு மாதிரி கோட்டர் பாதி படத்துல இன்டர்வல் ஃபைட் தான்டா அது. ஆமா.
நாங்கள் மலையோட அது பெருமளமுடியோட பாதி பகுதிக்கு வந்துட்டோம். சப்பாத்தி சாப்பிட்லான்ட்டு வெறி கொண்டு உட்காந்து கடிச்சிட்டு இருக்கிறானுங்க. வேணுமான்னு கேட்குற பாரத். உப்பு கம்மியாக இருக்கு. ஆமாம். தக்காளி பச்சி வச்சு சாப்பிடுங்கடா. உனக்கு உப்பு ஜாஸ்தியாக இருக்கு. மாப்பிள்ளை இங்கே வாருத சொன்னையில மேலே வாரு, மழை வரப்போகுது, பொழக்க போகுது நம்மளையே. ஆனந்த யாழை மீட்டுகிறாள். ஏதானு காப்பி ஸ்ட்ரைக் வந்துட போகுது. பாருங்க, நேற்று நைட்டை வீட்டில் சப்பாத்தி சுட்டு கொண்டு வந்துட்டேன். நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். அதுதான்டா வேணும். ஆமாம், சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருந்தோம். அப்புறம் என் மாப்பிள்ளை கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கல்கோட்டை கட்டி வச்சுருக்கிறேன். சென்னிமலை, சிவன்மலை அப்படிங்கிற மாதிரி கோயில்கள்லாம் கட்டுவாங்க. பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த மலை மேலே மாப்பிள்ளை சோடியை வந்து வண்டி ஓட்டு ஏறுவான்னு சொல்லி வேண்டிக்கிறோம். கல்யாணம் ஆச்சுன்னா சரி. பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். சரிங்களா? இது மேட்ரிமோனி கிடையாது, மாப்பிள்ளைக்காக மட்டும்தான். ஆமாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது போன வாரம் அந்த மலை தாங்க ஏறுனோம். ஆல்ரெடி அந்த மலை தான் ஏறணும். மேல்முடி நாங்கள் மேலே உட்காந்துருக்கோம். மேகமெல்லாம் கருக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை வரும்னு நினைக்கிறேன். இன்னும் எப்படியுமே ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் மழை ஏற வேண்டியதாக இருக்கும். வெள்ளிங்கிரி மலையோட கடைசி ஸ்டேஜ் மாதிரி இப்போ இருக்குது. ஆஹா, மழை வரவுக்கான அறிகுறிகள் தெரியுது. பாருங்க, அங்கே தான் போகிறோம். சாப்பிட்டாச்சு, ஓய்வு எடுத்தாச்சு, திரும்ப ஏற ஆரம்பிக்கிறோம். சீக்கிரம் போவோம், மழை வர மாதிரி இருக்குது. சமவெளிக்கு நம்ம வந்துட்டோம். சரி போகலாங்க. மலையை பாருங்க, ஒரு பக்கம் அடர்ந்த காடு, இன்னொரு பக்கம் உனத்தையும் காணும். எல்லாரும் ஒரு ஆய் சொல்லுங்க தலைவரே. 6 பேக்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க போல. எங்க இருந்தாலும் வரீங்க? மதுரைங்களா? இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்த்து வந்துருக்கீங்களா? ஆனால் உங்கள் பேர்? சச்சின் டெண்டுல்கரா? எல்லாருமே மதுரைங்களா? சரி தலைவரே. மதுரையிலங்க ஒரு ஏரியா, புதுக்கோட்டை. புதுக்கோட்டைங்களா? ஆமாம், நாமளும் புதுக்கோட்டை. சரி சரிங்க. விளாங்குடி. சரி சரி. அழகானூருங்களா? ஜெயபாரத் ஜமீன். ஜமீனுங்களா? ஆமாம் ஆமாம், 100 ஏக்கர். 100 ஏக்கர். ஏன் ஒரு ஹெலிகாப்டரே வந்துடுறாங்க அப்படின்னா? இருக்கு குதிரை வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்களா? நீங்கள் எந்த ஊர்னே? கோயம்புத்தூர் தாங்க. அப்போ தான் முதல் வருஷங்களா? ஆமாம், நாங்களும் முதல் வருஷம் தான். சும்மா கேட்கறது தான். தேவாகிய நான். ஆமாங்க. டி பக்கத்தில் ஹெச் வரும். நாங்கள் வருவோமா? எல்லாரும் வருவீங்க கண்டிப்பா. அதுக்கு தானே பேசுறது. எடிட் பண்ணி யாரை வேணா தூக்கிவோங்க, ஜமீன்தாரை மட்டும் தூக்கிடுவாங்க. அப்புறம் அவங்க சேனலில் தூக்கிடுவாங்க. சரி சரி. இப்போ ஈச்சமரம் மாதிரி எவ்வளோ இருக்குன்ட்டு. எதுடா? ஆமா, இகோல்டஸ் இல்லடா இது. யானை மேயருக்கு சூப்பரான இடம்டா டேய். யானை ஜம்முன்னு மேய்ங்களா. இங்க வந்து யார மரத்தை வெட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இப்போ அது வந்துட்டு ஒரே சமகாலத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சூப்பரா இருக்கா? ஏறிடுமா?
அருமைடா. பைக்கிங்ஸில் வந்து ஃபீல்டு, அப்புறம் அமெரிக்காவில் வந்து புல்லட்டுன்னு ஒரு மலை இருக்குது, அதை ஏறணும். ரெடி சின்னதாக தெரியும். சமதளி சமவெளி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்த ஒரு 5 நிமிஷம் தாங்க நடந்திருப்போம். அது மாதிரி மேடு ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட் நம்ம ஏறணும்னு சொல்லிட்டு. கேமராவில் கட்டின உங்களுக்கு சரியாக தெரியுமா எனக்கு தெரியல, காட்டுறேங்க. பார்த்துக்குங்க ஐயா, இதில் தான் ஏறணும். அவ்வளோ ஹைட்டு புள்ளி புள்ளியாக தெரியுறாங்களா, எல்லாருமே ஆட்கள் தான். அந்த உச்சி வரைக்கும் போயிட்டுருக்காங்க. கண்ணுக்கு அப்படி கொண்டு தெரியுது, கேமராவில் தெரியாது பாருங்கள். ஜூமா சரி, அந்த இடத்துல சர்க்கிள் போட்டு காட்டிடலாம். அங்கே தான் ஈஸியாக இருக்குங்க, காட்டுறேன். சர்க்கிள் போட்டு காட்டுறேன். அண்ணா இங்கே இருக்கு பாருங்க, ஈசா மலையா? ஏசாவா? ஐயாசாமி மலையா? இங்கே இல்லை, அது ஆப்போசிட்டில் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு, வா காட்டுறேன். அண்ணா மருதமலை புல்லு பிடிங்கி இது வச்சு கீழே கட்டினீங்கன்னு உங்களுக்கு நல்லது நடக்குச்சு. இதெல்லாம் நல்லா பேசுவா இவன் அது பாரு. புரியல. காலையில் இடிகாலம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். விடிகால 7 மணிக்கு தான் மேலே ஏறிடுவோம். வாசனை புல் லெமன் கிராஸ் பார்த்தீங்கன்னா ஈச்ச மரம் பூ விட்டுருக்கு. இப்படி போயிட்டே கொஞ்சம் பாதுகாப்பு. ரெண்டு மணி நேரம் மலை மேலே ஏறி வந்துட்டேங்க. இது எப்படியுமே ஒரு 5லேருந்து 20 நிமிஷம் ஏறணும். இருங்க ஃப்ரேமை காட்டுறேன். அங்கே யாருமே இல்லை, அங்கே இருக்கலாம். அங்கே பாருங்க, உங்களுக்கு பார்த்தா இங்கே நல்லா தெரியும். நன்றிங்க ஐயா. எதிர்பார்ப்பு கால் நேரம் வைக்கிறேன். ஒரு வழியாக உச்சிக்கு வந்தாச்சுங்க. ஆமாம்
ஒரு வழியாக மலை ஏறி வந்து பெருமாள் முடியோட உச்சத்தை பார்த்துட்டேங்க. பெருமாளுக்கான வழிபாடுங்க நடந்துகிட்ருக்கு. பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கிற ஒரு பாறை இடுக்கில் புடைப்பிச்சிருக்கோமா பெருமாள் இருக்காருங்க. அதை தான் மக்கள் இங்கே வணங்கிட்டுருக்காங்க. மணி 1 இருக்குன்னு நினைக்கிறேன். மேகம் அப்படியே மேலே வருது ஒரு ஜிலு ஜிலு. பெருசு அங்கே போயிட்டு தள்ளுறா தள்ளுறா. பெருசு அங்கே போயிட்டு வந்துடவா நீ தான் பணின்னு கேட்டுருந்தீங்க. எங்கடா ஒன்றும் தெரியாதா அங்கே வருதா? மேகமூட்டன்ட்டு மேகமூட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஆண்டுலேயே நாங்கள் ஏறின மலையேற்றத்துலேயே பெருமாள் முடி மலையேற்றம் தான் ரொம்பவும் பிடித்தமானதாக இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து 5400 அடிகள். ஆனால் ஏறின கஷ்டம் தெரியாத அளவுக்கு இயற்கையில் ரொம்ப மேகங்கள் சூழ அமைஞ்சிருக்கு. இப்போ மணி 1:30ங்க. பாருங்கள் எவ்வளோ மேகமூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. காலையில் 6 மணிக்கு இவ்வளோ மிஸ்ட்டை நம்ம பார்த்துருப்போம். மட்ட மத்தியானத்தில் இப்படி பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எஜ்ஜுடாடி இறங்கு. இல்லை தேவாகி நான் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே. எது 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 அன்பே சிவமா அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியல. ஆமாம் செம்பருத்தி இல்லை இல்லை தெரியல. எது இப்போ பண்ணியிருந்தானுங்களா அந்த மாதிரியா? நல்லா மேகத்துக்குள்ள நல்லா சில்ட்ரன்ஸ் வராமல் அப்புறம் என்ன வரும்? இதாண்டா குழியிலேருந்து மேலே வருது. யூடியூப், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாமே நம்ம போகிற நேரத்தில் இந்த அளவுக்கு மேகமூட்டம் இருக்குமான்னு நாங்கள் யோசிச்சிட்டே வந்தோம். ஆனால் அது ரியாலிட்டி ரொம்ப செம்மையாக இருக்குங்க. இப்போ நாம் காட்டுற பகுதி பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர், நரசிபுரம் பகுதிகள். பாருங்கள், இதுக்கு இந்த பக்கம் வெள்ளிங்கிரி மலை சைடு இருக்குது. ஈஷா இது பக்கத்தில் தாங்க இருக்குது. என்னோடய கேமரா தெரில. பாருங்கள், இந்த பாயிண்ட் பண்ணி காட்ட இடம் தான் வெள்ளிங்கிரி மலை. எடுத்த உடனே எல்லாம் லடாக் போகலாம், அங்கே போகலாம், அங்கே போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் எவ்வளோ அழகான மலைகள் இருக்குது, அது யாரும் பார்க்குறதே இல்லை. கோயம்புத்தூர் சுற்றி எவ்வளோ இருக்குன்னா, சொந்த ஊர்களில் எவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை மலைகள் இருக்கும், அது எவ்வளோ ரம்மியமானதாக இருக்கும். இப்போ ஏறி பார்த்தா தாங்க தெரியும். இது
அந்த பெரிய பாறையை பார்த்திங்கன்னா இந்த வழியாக படுத்தாங்க கடக்கணும். பெரிய டீலா மாதிரி இருக்குது. அதில் தான் போகணும். தவழ்ந்து தான் போகணும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் இப்போ திருநூறுல நீங்கள் போய் ஒன்றும் செய்ய போகக்கூடாது. சொன்னால் கேளுங்க. சைடில் போகக்கூடாது. நான் சொல்லிட்டேன். எடுக்கலாம். நாங்கள் அப்படியே தவழ்ந்து போயிட்டுருக்கோங்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீலாக குறைஞ்சபட்சம் ஒரு 500 அடியாவது இருக்கும். குகைக்குள் குறுங்கு மனிதர்களா? ஐயோ, அது எட்ஜு. வெற்றிகரமாக பெருமல்முடி மலையேற்றத்தை நாங்கள் முடிச்சிட்டோங்க. சில பயணங்கள் வாழ்க்கையோட வேறு விதமான பயணங்களை காட்டும். பயணங்கள் தான் மன அழுத்தங்களை குறைக்கும். பயணங்கள் தான் பல புதிய கற்பிதங்களை பிறரோட வாழ்வியலை நமக்கு புரிய வைக்கும். குறைஞ்சபட்சம் 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது பயணம் பண்ணுங்கள். மலை, கரடு, குன்று, ஆறு, கடல், இப்படி ஏதாவது ஒரு பக்கம் போங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சிறுசோ பெருசோ. முதல்ல பயணம் பண்ணணும்னு நினைக்கிற முடிவே முதல் வெற்றின்னு எனக்கு தோணுது. அது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஒன்று யோசிச்சிருக்கீங்களா? எல்லோரும் கோவா போக பிளான் பண்ணுறது எல்லாருனாலையுமே போக முடியாது. ஆனால் அதில் உறுதியாக்கிறவங்க அந்த கோவா போயிடுவாங்க. அது கேளிக்கைக்காக இருக்கலாம், எதுக்காக இருக்கலாம். ஆனால் அவனை வந்து அது ரிஃப்ரெஷ் பண்ணும். பயணம் அப்படிங்கிறது பாம்பு தன்னோட சட்டையை உரிச்சிட்டு புதுசாக பிறக்கிற மாதிரி. திட்டமிட்ட பயணத்தை சரியாக முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தாராளமாக தோணும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இது மாதிரி உங்களுடைய மாவட்டங்களில் வேறு எந்த மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா எனக்கு அங்கே வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவு எப்போவுமே வேணும். நன்றி. சேர்ந்து பயணிப்போம்.